பிரித்தானியாவில் எதிர்வரும் 2026 மார்ச் 31 முதல் வீட்டுக் கழிவுகளை சேகரிக்கும் முறையில் சிம்ப்ளர் ரீசைக்ளிங் என்னும் திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய மாற்றங்கள் அமுலுக்கு வரவுள்ளன. இந்த புதிய சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படவுள்ள முக்கிய மாற்றங்கள்: உணவு கழிவு சேகரிப்பு. அனைத்து வீடுகளிலும் மாடி குடியிருப்புகள் உட்பட வாரத்திற்கு ஒருமுறை உணவு கழிவுகள் கட்டாயமாக சேகரிக்கப்படும். தரப்படுத்தப்பட்ட மறுசுழற்சி. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மறுசுழற்சி முறைமையை அரசு அறிமுகப்படுத்துகிறது. இதன் மூலம் நீங்கள் வசிக்கும் பகுதி எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பொருட்களை மறுசுழற்சி செய்ய முடியும். 4 கழிவு பிரிவுகள். வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் பொதுவாக 4 வகைகளாக பிரித்து சேகரிக்கப்படும். உணவு மற்றும் தோட்ட கழிவுகள், காகிதம் மற்றும் அட்டை, ஏனைய உலர் மறுசுழற்சி பொருட்கள், கண்ணாடி, உலோகம், பிளாஸ்டிக் மற்றும் பெட்டிகள். மறுசுழற்சி செய்ய முடியாத ஏனைய கழிவுகள். அபராதங்கள். புதிய விதிமுறைகளை சரியாக பின்பற்றாதவர்களுக்கு 400 பவுண்ட்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும் வாய்ப்புள்ளது. சேகரிப்பு கால இடைவெளி. சில உள்ளூராட்சி மன்றங்கள் மறுசுழற்சி செய்ய முடியாத சாதாரண கழிவுகளை 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறை சேகரிக்க திட்டமிட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் கழிவுகளை குறைக்கவும் மறுசுழற்சி அளவை அதிகரிக்கவும் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்கள் பகுதிகளில் உள்ளூராட்சி மன்றம், லோக்கல் கவுன்சில் இந்த மாற்றங்கள் குறித்து உங்களுக்கு தபால் மூலம் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடைமுறைக்கு அமைய 7 வெவ்வேறு கூடைகளுக்கு பதிலாக வீடுகளில் 4 வகை கழிவுகள் அகற்றல் பெட்டிகளே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீள் சுழற்சி செய்ய முடியாத குப்பைகள், உணவு கழிவுகள், காகிதம் மற்றும் அட்டை பெட்டிகள், ஏனைய பிளாஸ்டிக், உலோகம் மற்றும் கண்ணாடி போன்ற மீள் சுழற்சி பொருட்களும் இதில் அடங்கும். அரசாங்கம் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி 39 பொருட்களை கழிவு அகற்றும் தொட்டிலில் போட தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறை வீடுகளுக்கு மட்டுமின்றி வர்த்தக நிலையங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூளையை விட கால்கள்தான் முக்கியமா? ஆய்வின் பகீர் முடிவுகள். இன்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். தலையில் மூளையையும் கண்களும் காதுகளும் வாயும் இருப்பதன் காரணத்தால் அவ்வாறு சொல்லி வைத்தார்கள் போலும். ஆனால் நவீன விஞ்ஞானம் சொல்வது தலைகீழாக, அதாவது பாதங்களும் கால்களுமே ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. டென்மார்க் நாட்டின் இந்த ஆய்வு குறிப்பை நாம் எளிதாக புறந்தொள்ள முடியாது. ஏனெனில் 2025-26 நிலவரப்படி உலகில் மக்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உகந்த முதல் 5 நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்று. சுவிட்சர்லாந்து, நோர்வே, பின்லாந்து, டென்மார்க் மற்றும் ஸ்வீடன் ஆகியவை அந்த 5 நாடுகள். டென்மார்க் நாட்டின் ஆராய்ச்சி குறிப்பு சொல்வது இதைத்தான். எந்த மனிதர் தன் கால்களில் அசைவு இல்லாமல், அதாவது கால்களை பயன்படுத்தாமல் 2 வாரங்களை போக்குறாரோ அவர் அந்த 14 நாட்களில் 10 ஆண்டுகள் முதுமையை ஈட்டி விடுவாராம். அதன் பொருள் கால்களே ஆரோக்கிய வாழ்வின் அடித்தளம் என்பதுதான். வயதாகும் போது மூளையின் மீது வைக்கும் நம்பிக்கைக்கு மேலாக கால்களின் மீது நம்பிக்கை வைத்து அவற்றை வலுவாக்கி வாழ்வை சுகமாக்க வேண்டுமாம். வயது கூடுகையில் நரைக்கும் முடிக்கும் சுருங்கும் சருமத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை விடுத்து கால்களுக்கும் பாதங்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில் அதிக கவனம் செலுத்துவதை ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குமாம். அமெரிக்காவின் தடுப்பு மருத்துவ இதழில் வலுவான கால் சதைகளே உடலில் முக்கிய தசை என்றும் அதுவே மனிதர்களின் நீண்ட ஆயுளை தீர்மானிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித ஆரோக்கியம் குறித்த ஆய்வுகள் பலவும் 10-15 நாட்களுக்கு அசைவுகளே இல்லாத கால்கள் ஒருவரை 20-30 ஆண்டுகளை கடந்த வயதானவரை போல ஆக்கிவிடும் என்று கூறுகின்றன. கால் தசைகள் வலுவாக இல்லை என்றால் உடலின் வேறு சில குறைபாடுகளை நீக்குவதற்காக ஒருவர் மேற்கொள்ளும் புனரமைப்பு உடற்பயிற்சிகள் பயனளிக்க நீண்ட நாட்களை எடுத்துக்கொள்ளுமாம். உடற்பயிற்சிகளின் மூலம் உடனடி பலனை பெற கால் தசைகளின் ஆரோக்கியம் முக்கியம். தொடர் நடைப்பயிற்சி கால்களுக்கு வலுவூட்டும். நினைவில் வையுங்கள், நம் உடலின் மொத்த எடையையும் தாங்கியபடி நம்மை பல இடங்களுக்கும் கொண்டு செல்வது நமது கால்களே. நமது எடையில் பாதி எலும்புகள் தான். அந்த எலும்புகளில் பாதி நமது கால்களில் தான் உள்ளன. நமது உடலின் பெரிய மற்றும் வலுவான மூட்டுகளும் எலும்புகளும் கால்களில் தான் உள்ளன. உடலில் 70% செயற்பாடு ஆற்றல் எரிந்து வெளியேறுவது கால்களின் மூலமே. எனவேதான் உடல் எடையை குறைக்க நடக்க சொல்கிறார்கள். ஓர் இளைஞன் தன் தொடையை பயன்படுத்தி ஒரு காரியை தூக்கிவிட முடியுமா? தொடையின் பலம் அவ்வளவு. நம் உடலின் இயக்க மையம் பாதங்களும் கால்களுமே.
உடலின் பாதி நரம்புகளும் பாதி இரத்த குழாய்களும் பாதி இரத்த ஓட்டமும் கால்களில் உள்ளனவாம். இதிலிருந்து உடலின் பாதி நம் கால்களே என்பதை உணர முடிகிறது. வலுவான கால்களையும் பாதங்களையும் கொண்டவர்களின் இரத்த ஓட்டம் சீராக இருக்குமாம். கால் கொண்டை தசை வலுவுள்ளவர்களுக்கு இதயமும் வலுவுள்ளதாகவே இருக்குமாம். நமது வயோதிபம் கால்களில் ஆரம்பித்துத்தான் மேல் நோக்கி நகர்கிறதாம். வயதாகும் போது மூளையின் கட்டளைகளை கால்கள் சரிவர பெறும் நிலை குறைந்து விடுகிறதாம். இளமையில் அவ்வாறு நேராதாம். எனவேதான் கவிஞர் கண்ணதாசன் 20 வயதாய் என்னை 250 பருவத்தில் அவன் வைத்தானான் என்று பாடி நடக்காது என்று வருத்தமுறுவார். வயதாக ஆக எலும்பிலுள்ள சுண்ணாம்பு சத்து குறைந்து விடுவதால் முதியவர்களின் எலும்பு எளிதாக முறிந்து விடுகிறது. முன்னோர்களின் வெற்றிலை பாக்குடன் சுண்ணாம்பை சேர்க்க காரணம் இதுவே. கால்களில் முறிவு ஏற்பட்டால் அது மூளை நோய்களுக்கும் வழிவகுத்து உயிருக்கு உலை வைத்து விடுகிறதாம். முதியவர்களின் தொடை எலும்பில் முறிவு ஏற்பட்டால் முறிவு ஏற்பட்டவர்களில் 15% ஓராண்டுக்குள்ளே இறந்து விடுவதாக ஆய்வு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதுவரை உடற்பயிற்சியை செய்யாத 60 வயதை கடந்தவர்கள் கூட கால்களுக்கான எளிய பயிற்சிகளை இப்போது தொடங்கி செய்யலாம். இப்பொழுதெல்லாம் படுக்கையிலே படுத்தபடியே கால்களுக்கு பயிற்சி அளிக்கும் முறைகள் எல்லாம் வழக்கத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றன. தேவை பயிற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ண உறுதி மட்டுமே. தொடர்ந்த உடற்பயிற்சிகள் மூலம் அவற்றை இளமையை காக்கலாம். பாதங்களுக்கும் கால்களுக்கும் வயதானாலும் தொடர்ந்த உடற்பயிற்சிகள் மூலம் அவற்றின் இளமையை காக்கலாம். நாம் அனைவரும் குளித்து முடித்தவுடன் அல்லது காதில் லேசான அரிப்பு ஏற்பட்டவுடன் முதலில் தேடுவது பட்ஸ் எனப்படும் சிறிய குச்சியே ஆகும். காதுக்குள் இருக்கும் மெழுகு போன்ற பொருளை ஒரு தேவையற்ற அழுக்காகவும் அருவருப்பான விடயமாகவும் நாம் காலம் காலமாக பார்த்து வருகிறோம். அதை சுத்தம் செய்து வெளியேற்றாவிட்டால்தான் நிம்மதி. ஆனால் நாம் குப்பை என்று நினைத்து தூக்கி எறியும் அந்த பிசுபிசுப்பான பொருளில் நம் உயிரை காக்கும் மாபெரும் மருத்துவ தகவல்கள் மறைந்திருக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். இரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேன் முறைகளுக்கு மாற்றாக காது மெழுகை வைத்தே பல கொடிய நோய்களை கண்டறிய முடியும் என்று பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர். பலி இல்லாத நவீன பரிசோதனை. வழக்கமாக சர்க்கரை நோய் அல்லது புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை கண்டறிய ஊசி போட்டு இரத்தம் எடுப்பார்கள். ஆனால் திசுக்களை வெட்டி எடுத்து பரிசோதனை செய்வார்கள். இவை இரண்டுமே வெளி தரக்கூடியவை. ஆனால் பிரேசிலில் உள்ள ஹொயாஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் செருமினோகிராம் என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். காதில் சுரக்கும் மெழுகை சேகரித்து பரிசோதிப்பதன் மூலம் நோய்களை துல்லியமாக கணிக்க முடியும். இது மிகவும் எளிமையானது மட்டுமல்லாமல் நோயாளிக்கு எந்தவித வலியையும் தராத ஒரு சிறந்த முறையாகும். உடல் காட்டும் எச்சரிக்கை. நம் காதில் சுரக்கும் அந்த மெழுகிற்கு அறிவியல் மொழியில் செருமன் என்று பெயர். இதில் காதின் உட்புறத்தை பாதுகாப்பாக சுரக்கும் ஒரு திரவம். ஆனால் இதில் நம் உடலின், குறிப்பாக அல்சைமர் எனப்படும் ஞாபக மறதி நோய், இதய கோளாறுகள், நீரிழிவு நோய் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களுக்கான அறிகுறிகளை இந்த மெழுகில் உள்ள வேதிப்பொருட்கள் காட்டி கொடுத்துவிடும். இரத்தத்தில் கலந்திருக்கும் சர்க்கரை அளவை காட்டிலும் காது மெழுகில் உள்ள குளுக்கோஸ் அளவு மிகவும் துல்லியமான தகவல்களை தருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அனைத்து மனிதர்களுக்கும் காது மெழுகு ஒரே மாதிரி இருப்பதில்லை. நாம் வாழும் இடத்தை பொறுத்தும் நம் முன்னோர்களின் மரபணுவை பொறுத்தும் இது மாறுபடும். உதாரணத்திற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கு இந்த மெழுகு ஈரம் மிகுந்ததாகவும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திலும் இருக்கும். ஆனால் ஆசிய நாட்டில், குறிப்பாக சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள மக்களுக்கு இது உலர்ந்ததாகவும் சாம்பல் நிறத்திலும் காணப்படும். சில அரிய வகை மரபணு நோய்களை கண்டறிய செய்யப்படும் சோதனைகள் மிகவும் செலவு பிடிக்கும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் காது மெழுகு பரிசோதனை மிகவும் மலிவானது. ஏழை எளிய மக்களும் எளிதில் செய்து கொள்ளக்கூடிய வகையில் இது அமையும். உடலில் கட்டி வருவதற்கு முன்பே இந்த மெழுகை பரிசோதனை மூலம் புற்றுநோயின் அறிகுறிகளை கண்டறிந்துவிட முடியும் என்பது மிகப்பெரிய வெற்றியாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.